ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 15/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். காலை 8:15 வரை, பின்பு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி நவமி திதி. யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். மதியம் 1 மணி வரையிலும் மகர ராசிக்கு இருந்த சந்திராஷ்டமம் 1 மணிக்கு மேல் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேதுவும் இணைந்துள்ளார். ஏற்கனவே கேது இருந்தாலே தொட்டதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்கும். நாம் ஒன்று நினைத்து செய்வோம், அது வேறு ஒன்றாக மாறி நம்மையே பிரச்சனைக்கு காரணமாக்கிவிடும். இதனுடன் மனநலக்காரகன் சந்திரனும் இணையும் போது குழப்பங்கள், தடுமாற்றம் சற்று அதிகமாகும். தொழிலில் சற்று கவனம் சிதறும். தேவையில்லாமல் சண்டை பிடிப்பீர்கள். காரணம் இல்லாமல் கோபம் அதிகமாகும். செய்கைகளில் பதட்டம் அதிகமாகும். எதையாவது முக்கியமானதை மறந்துவிட்டு வீட்டில் உள்ளவர்களிடம் கலகம் செய்ய வேண்டி வரும். அலுவலக பணிகளில் சற்று கோபம் மற்றும் பிரச்சனைகள் உருவாகும். எனினும் கவனமாக நடந்து கொள்ளவும். ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்து நன்மைகள் செய்ய உள்ளார். அலுவலக பணிகளால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். சூரியன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகம் உண்டு. அரசு துறையில் வேலை வாய்ப்பு கிட்டும். புதிய பதவிகள் வந்து சேரும். அயல் நாட்டு உதவிகள் கிட்டும். மருத்துவ தொழிலில் புதிய முயற்சி வெற்றியாகும். சட்ட சிக்கல்கள் மாறிவிடும். வீடு அல்லது இடம், சொத்துக்கள் கைவரும். சட்டத்துறையில் புதிய வேலை வாய்ப்பு கிட்டும். தொழில் லாபம், பாராட்டும் கிடைக்கும். தீராத தோல்வியாதிக்கான தீர்வு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். வங்கி சம்பந்தமான வழக்குகள் சாதகமாகும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள கேது சந்திரன் கிரக இணைப்பால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். அலைச்சல் சற்று அதிகமாகும். செலவுகள் சற்று அதிகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே புதனும் சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகம் உள்ளதால் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்பு வந்து சேரும். வேலை தேடுபவர்களுக்கு அயல் நாட்டில் அல்லது வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். யோகம் உண்டு. 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேதுவும் இணைந்திருப்பது சற்று சிரமங்களை அளிக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. அலுவலக பணிகள் சற்று இழுபறியாகும். அதிகாரிகளின் தொல்லையும் காரணமில்லாமல் கோபத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்படும். தொழிலில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வீட்டில் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கஜகேசரி யோகமும் உள்ளதால் தாயாரால் சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. கடகராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் கேது சேர்க்கையால் சகோதரர்களால் சற்று கலகம் உண்டாகும். கவனமாக இருக்கவும். தேவையில்லாமல் சகோதரர்களிடம் சண்டை சச்சரவிற்கு செல்ல வேண்டாம். நண்பர்களால் உதவிகள் கிட்டும். தொழில் லாபம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். வியாபார லாபமும் வளர்ச்சியும் உண்டு. தொழில் முடக்கம், தோஷங்கள் மாறிவிடும். முடக்கியவர்களுக்கு தோஷம் ஏற்படும். கல்வி மேன்மை உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிற்கு கல்வி உயர்வுக்கு செல்வீர்கள். கல்வி உதவி தொகை கிட்டும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். சிம்மராசி அன்பர்களே, தேவையில்லாத கவலைகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து கவலைகள் அதிகமாகும். 2ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் கேது சேர்க்கையால் இந்த குழப்பங்கள் உண்டாகிறது. விதண்டாவாதம் செய்து பிரச்சனைகளை வளர்த்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது செய்யும். யாரிடமும் எதையும் கலந்து ஆலோசிக்காமல் இருப்பது நல்லது. தனவரவு வந்து சேரும். திடீர் விருந்தினர் வருகை உண்டாகும். செலவுகளும் அதிகமாகும். வரவுகளும் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும். கன்னிராசி அன்பர்களே, மனப்பதட்டம், மனசங்கடம் உண்டாகும். உங்கள் ராசியில் சந்திரன் கேது உள்ளதால் ஏற்படும் குழப்பமே அது மாறிப்போய்விடும். கவலைப்பட வேண்டியதில்லை. கஜகேசரி யோகம் உள்ளதால் தொழில் வெற்றி, வியாபார முன்னேற்றம், தனலாபம் உண்டு. பதவி சம்பந்தமாக நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். எடுப்பீர்கள். மனபலம் அதிகமாகும். கஜகேசரி யோகம் உள்ளதால் முன்னோர்களின் ஆசையால் நன்மைகள் உண்டு. தொழிலுக்காக அயல்நாடு செல்ல வேண்டி இருக்கும். அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். தனவரவு, தனலாபம், வியாபார லாபம், தனவரவு போன்றவை அதிகமாகும். அரசு பதவி கிட்டும். அரசு ஆதாயமும் பெறுவீர்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார், கேதுவுடன் இணைந்துள்ளார். விரய செலவுகள் வரும், எனினும் கவலை வேண்டாம். செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி வலுவாக உள்ளதால் சுப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், பாசம் அதிகமாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் யாவும் ஈடேறும். குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகமாகும் நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருப்பது நல்ல பலன்களை அளிப்பார். 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் யோகத்தை தருவார். எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும், உயர் பதவிகள் கிட்டும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். செவ்வாயும் புதனும் ராசியை பார்த்து கொண்டு இருப்பது தொழில் மேன்மை, வியாபார முன்னேற்றம் போன்றவை உண்டாகும். அசையா சொத்து வந்து சேரும், செல்வ செழிப்புகள் அதிகமாகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும், வெளியூர் பயணம் உண்டு, விருந்து உபசாரங்கள் உண்டாகும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்ப பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அவசர செலவுகள் அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் யாவும் நடக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி வியாபாரம் செழிக்கும். வெளியூர் பயண அலைச்சல்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தனவரவு, வியாபார லாபமும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, மதியம் 1 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எதை செய்தாலும் மதியத்திற்கு மேல் செய்யலாம். அதுவரையில் சற்று இழுபறி நிலை ஏற்படும். மதியத்திற்கு மேல் அனைத்தும் சுபமாகும். பணவரவு அதிகமாகும். பேச்சாற்றலில் திறமை வெளிப்படும். பாராட்டுகள் கிடைக்கும், பரிசுகளும் வந்து சேரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டு. மனமகிழ்ச்சி நிறையும் நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் 1 மணிக்கு மேல் மகர ராசியில் இருந்த சந்திராஷ்டமம் உங்களது ராசிக்கு வருகிறது. பயப்பட வேண்டியதில்லை. எனினும் கையெழுத்து போன்றவை போட வேண்டாம். எதை செய்வதென்றாலும் காலையிலிருந்து மதியம் 1 மணிக்குள் முடித்து விடுவது சிறப்பு. வெகு தூர பயணங்கள் தவிர்த்தல் நலம் செய்யும். சற்று கோபமான பேச்சுகளை தவிர்த்து விடவும். மனப்பதட்டம் வராமல் கவனமாக கையாளவும். மீனராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறையும் நாள். சூழ்நிலைகள் யாவும் சாதகமாக அமையும். வீட்டை கட்டும் வேலை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் பூமி லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை புதன் சுக்கிரனின் பார்வை உள்ளதால் தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் உண்டு. தனவரமும் இரட்டிப்பாகும். திடீர் அதிர்ஷ்டம் பரிசு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.